விஜயகாந்த் செய்த தவறு 2016 திமுகவோட கூட்டணி போயிருந்தாருன்னா ஒரு கட்சி காப்பாற்றப்பட்டிருக்கும். ஒரு தேர்தலில் நீ திமுகவோட போனீங்கன்னா இன்னொரு தேர்தலில் நீ அண்ணா திமுகவோட தான் போய் ஆகணும், இல்லைன்னா உன் கதை முடிஞ்சுது. இந்த அடிப்படை உண்மை தெரியாத காரணத்தால் தான் விஜயகாந்த் அவர் கடைசி ஒரு விஷயத்தில் பாராட்டணும். தெரிஞ்சே திமுகவோட போகலன்னா தோல்வி உறுதி, திமுகவோட போனால் ஏடிஎம்கே தனக்கு செஞ்சதை திமுக செய்யும், ஜெயிச்சோன்னா தன் கட்சி ஆளுங்களை உடச்சி எடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் போகாமல் இருந்தார். கட்சி அழிஞ்சுது. அதோட அந்த நிலைமை விஜய்க்கு நீங்கள் ஒரே நேரத்தில் சுருக்கமாக சொல்கிறதுனா, ஒரே நேரத்தில் 2 எதிரியை சமாளிக்க முடியாது. மூப்பனார் இதை உணர்ந்தார். 2001 ரொம்ப வெற்றிகரமாக உணர்ந்தார். எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் 96 உதயமாச்சோ அதே ஜெயலலிதாவோட அடுத்த அசம்பிளி எலெக்ஷனில் போய் சேர்ந்தார். என்னதான் நீங்கள் இப்படி என்ன ஜெயலலிதா ஊழல் சொன்னால் மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்களே, அது மட்டும்தான் தண்டனைன்னார். தோல்வி மட்டும்தான் தண்டனை, தேர்தல் தோல்வி மட்டும்தான் தண்டனைன்னு அவர் சொன்னார். விஜயகாந்த் அதில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அரசியல்வாதி. 2 தேர்தலில் அவர் 3 தேர்தலில் 2 தேர்தலில் ஏடிஎம்கே டிஎம்கே எதிர்த்தார். நடுப்புற வந்த தேர்தலில் திமுகவை எதிர்த்து 3வது தேர்தலில் அந்த திமுகவோட போயிருந்தாருன்னா கட்சி தப்பிச்சிருக்கும். போவாதோட விளைவை கட்சி அனுபவிச்சது, அவரும் செத்து போனார். நான் விஜய் ஒரு நேரத்தில், என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிக்க முடியாது என்ற ஒரு உண்மை ஞானோதயம் விஜய்க்கு வராத பட்சத்தில் அவர் படுதோல்வியை தழுவது உறுதி. இது அவருக்கும் ஓரளவு தெரிஞ்சிருக்கும் தான் எனக்கு தோணுது. இவ்வளோ பெரிய அளவில் கட்சி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் படாடோபமாக வரக்கூடியவர் கண்டிப்பாக 26 தனியாக போனால் கண்டிப்பாக 4 முனை போட்டியில் திமுக தான் அட்வான்டேஜ். அப்படி ஒருவேளை திமுக ஜெயிச்சு வந்ததுன்னா அடுத்த 5 வருஷம் தன்னுடைய அரசியல் என்ன என்பது குறித்த புரிதல் அவருக்கு இல்லாமல் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ 11th ஹவரில் அவர் ஒரு டிசிஷன் எடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு இன்னமும் தோன்றுகிறது. அஃப்கோர்ஸ் அதுக்கு 10% தான் சான்ஸ்.